அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 2 உயிர்கள் அப்படிங்கிறது ஒரு தெய்வ சக்தி வாய்ந்த உயிர்களாகவே நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து நம்மளால் பார்க்கப்படுகிறது. அதாவது பல்லி, காகம் இந்த 2மே நம்ம வீட்டிற்கு வருவது, இருப்பது எப்பொழுதுமே அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை பூராமே அப்புறப்படுத்தி வீட்டில் அந்த இறை அருளை நமக்கு தக்க வைக்கக்கூடிய ஒரு உயிர்களாகவே இருக்கின்றது. அந்த வகையில் பல்லிகள் எந்த இடத்துலலாம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், அதே போல் காகம் நம்ம வீட்டிற்கு வருவது, நம்ம வீட்டிற்கு சாப்பாடு காகத்திற்கு நம்ம வைப்பது, அது எந்த மாதிரியான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த பதிவை முழுவதுமாக பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடு என்றால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் பல்லி இருக்கும். பல்லி இல்லாத வீடுகள் இல்லை என்றே கூறலாம். ஆனால் அந்த பல்லி இருப்பது சிலருக்கு பார்த்திங்கன்னா பிடிக்கவே செய்யாது. உடனே அதை துரத்தி அடித்து விடுவார்கள். பல்லிகள் அதிகமாக இருக்கும் இல்லங்களில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமும் அதிகரிக்கும் என்று ஆன்மீக சாஸ்திரமானது கூறுகிறது. வீட்டில் எந்த இடங்களிலெல்லாம் பல்லி வாசம் செய்வது அதிர்ஷ்டத்தை தரும் என்கிற ரகசியத்தை தான் ஆன்மீக குறிப்பாக இந்த பதிவின் மூலமாக நம்ம ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா காகத்தினுடைய பலன்களை தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நம்ம பதிவிற்குள்ளே போகலாம். பொதுவாக இந்து மதத்தில் பல்லியை தெய்வமாகவே வழிபட்டு வருகின்றனர். இன்றும் பல்வேறு கோவில்களில் பார்த்திங்கன்னா பல்லியை தொட்டு தடவி வழிபடும் வழக்கமானது இருந்து கொண்டு தான் வருகின்றது. புராணங்களில் கூட பல்லிக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. இப்படி பல்லிக்கும் ஆன்மீகத்திற்கும் இருக்கும் தொடர்பை முன்னிறுத்தி நம் வீட்டில் எங்கெல்லாம் இந்த பல்லி இருந்தால் அதிர்ஷ்டத்தை தரும் என்று பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் பல்லி இருப்பது என்பதே ஒரு அதிர்ஷ்டம்தான் என்கிறது சாஸ்திரங்கள். பல்லி இல்லாத வீட்டில் நிம்மதியும் இருக்காது என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு வீட்டில் பல்லி இல்லைன்னாலே அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத எதிர்வினைகள் அதிகமாக சூழ்ந்து இருக்கும் அப்படிங்கிறது. இறையருள் இருக்கின்ற இடத்துல இந்த மாதிரியான ஜீவராசிகள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பல்லிகள் இல்லை என்று பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முறைப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே அந்த பல்லிகள் நடமாட்டம் உங்கள் வீட்டில் அதற்கப்புறம் வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. பல்லி தெய்வீக அம்சமாக கருதப்படுவதனால அவற்றை அடிக்கவோ துன்புறுத்தவோ கூடாது. இவ்வாறு செய்வதால் பார்த்திங்கன்னா நமக்கு தான் அது மென்மேலும் பாவங்களை வந்து சேர்க்கும். உங்கள் பக்கத்தில் பல்லி இருக்குது, உங்களுக்கு பிடிக்கிறதுனா லைட்டாக அந்த சுவத்தில் இந்த கீழே தட்டினீங்களானே அது அங்கேருந்து விலகி போய்விடும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதை நம்ம அடிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத அந்த சிறு சிறு வண்டுகள், புழுப்பூச்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு வரும். இதை கூட பார்த்திங்கன்னா அந்த பல்லிகள் உணவாக உட்கொண்டு நமக்கு அது ஒரு பாதுகாப்பாகத்தான் இருக்கும். அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய விதமான அந்த சிறு சிறு வண்டுகள், பூச்சிகள் இதெல்லாமே நம்ம வீட்டிற்குள்ளே வரும். அப்போ பல்லிகள் அதிகமாக இருப்பது அவைகளை உண்டு அது நமக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதான். அதை விடுத்து பார்த்திங்கன்னா பல்லிகளை துன்புறுத்துவது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாவத்தை தான் ஏற்படுத்தும். வீட்டின் பூஜை அறையிலும் பல்லி இருந்தால் மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. செல்வ செழிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வீட்டில் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா பல்லி இருக்க வேண்டுமா. சிலருடைய இல்லங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்நேரமும் பூஜை அறையில் பல்லிகள் நடமாட்டம் இருக்கும். இவ்வாறு இருக்கும் இல்லங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவையாக கருதப்படுகிறது. இவர்களுக்கு இந்த பில்லி, சூனியம், ஏவல் போன்றவை அண்டாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திர குறிப்பாக உள்ளது. அதாவது நமக்கு யாராவது நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு இரையாற்றல் அப்படிங்கிறது மிகுதியாக இருக்கிறதோ, நம்ம வெளியிருந்து யார் நம்மளை என்ன செய்யணும் எதிர்வினைகளை கிளப்பிவிடன்னு நினச்சாலும் அது வீட்டிற்குள் வராது அப்படிங்கிறது தான். ஏன்னா தெய்வங்கள் இருக்கின்ற இடத்துல இந்த மாதிரியான ஜீவராசிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே வசிக்கும். அதனால் உங்கள் வீட்டிற்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அந்த பில்லி, சூனிய ஏவல்கள் யார் உங்களுக்கு வேண்டாதவர்கள் ஏவி விட்டாலுமே அது உங்களை ஒன்றுமே செய்யாது அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பல்லி நம்மையும் வீட்டையும் காவல் காக்கும் ஒரு அரணாகவே பூஜை அறையில் இருந்து செயல்படுமா. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பெட்ரூம்லையுமே பல்லிகள் இருப்பது அப்படிங்கிறது ஜோடியாக ஒற்றையாக இருக்கக்கூடாது. ஜோடியாக இருந்தால் அது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டிற்குள்ளே கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் இருந்தாலுமே பல்லிகள் அப்படிங்கிறது ஜோடியாக இருக்கும் பொழுது அதுவும் அந்த கணவன் மனைவிக்கு இருக்கும் சண்டைகள் சீக்கிரமாகவே சரியாகிவிடும் அளவிற்கு அது பார்த்து கொள்ளும். சண்டைகள் அந்த சீக்கிரமாகவே அந்த எதிர்வினைகள் அந்த இடத்துல இருக்கின்ற அந்த எதிர்வினைகள் எல்லாமே இந்த பல்லிகளால் நீக்கிவிடும் அப்படிங்கிறது ஒரு உண்மை.
அந்த அளவிற்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது. எனவே இனியும் பள்ளியை கண்டால் பார்த்திங்கன்னா அருவருப்பாக நினைக்காமல் அவை தரும் அதிர்ஷ்டத்தையும் பார்த்திங்கன்னா நினைக்கலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா பள்ளி விழும் பலன்களும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மைதான். அனுபவ ரீதியாக உணரக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டு காலண்டர் பக்கத்தில் கூட போட்டிருப்பாங்க. அதை பார்த்து கூட தெரிந்து கொள்ளுங்கள். பள்ளி நம்ம பார்த்திங்கன்னா சில நேரங்களில் எல்லாருடைய மேலையிலும் அதாவது வேணும்னே விழுவது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா விழுது அப்படின்னா அதை நம்ம லேசாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கென்று கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்வது தான் மிகவும் நல்லது. ஏன்னா பள்ளி விழுவது அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக உணர்ந்த உண்மைகள் தான். அதை தான் நம்ம இன்றும் பள்ளி விழுவும் பலன்கள்னு பார்த்து கொண்டிருப்போம். ஏன்னா சும்மா யாரும் அதை எழுதி பள்ளி இந்த தலையில் விழுது, இப்போ கையில் விழுது, மணிக்கட்டில், அதுலேயுமே ஒவ்வொரு இடத்துல விழுறதுக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கத்தான் செய்யுது. அதனால் அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து வைத்து கொள்வது மிகவும் நல்லது. வீட்டில் எல்லா இடத்துலையுமே பள்ளி வாசம் அப்படிங்கிறது நிறைவாக இருப்பது நன்மை அளிக்கக்கூடியது தான். உங்கள் வீட்டு கிச்சனில் இருந்தாலும் அது சில சமயங்களில் தவறி விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பாட்டை பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பத்திரமாக மூடி வைத்து விடுங்கள். நம்ம அஜாக்கிரதையாக இருந்துட்டு பார்த்திங்கன்னா பள்ளி விழுந்துருச்சுன்னு பள்ளி மேலே குறை சொல்லக்கூடாது. சாப்பாடு நீங்கள் பரிமாறுதீங்க அப்படின்னா அதை பார்த்து பக்குவமாக பரிமாறி விட்டு திரும்ப அதை மூடி வைத்து விடணும். அப்புறம் பள்ளி விழுந்த சாப்பாடை பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு பள்ளிகளை போட்டு துன்புறுத்தக்கூடாது. அதுவும் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருப்பது அப்படிங்கிறது நமக்கு நன்மை மட்டுமே அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அதை வைத்து பள்ளியை தவறாக நம்ம நினைத்து விடக்கூடாது. அதே போல் காகம் உங்கள் வீட்டில் ஈரமாக இருக்கும் மண் அல்லது மணல், பூக்கள், காய்கறி, பழங்கள், நெல், தானியம் போன்றவற்றை கொண்டு வந்து போட்டுவிட்டு சென்றால் அந்த வீட்டில் அந்தந்த பொருளுக்குரிய லாப பலன்கள் கிட்டுமா. காகம் தனது குஞ்சுக்கு உணவு கொடுப்பது போல் நம்ம அதை பார்த்தோம்னா அது சுபசகுனம். நம்ம காகத்தோட அந்த குஞ்சு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குட்டிக்கு அது உணவு கொடுக்கறத நம்ம பார்ப்பதே ஒரு நல்ல சகுனம். அதை நம்ம பார்த்து விட்டு வெளியே செல்கிறோம்னா நம்ம செல்கின்ற காரியம் சுப லட்சணத்தோடு நடக்கும் அப்படிங்கிறது. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடைபெறும் என்பதை இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அரிதாகத்தான் இவ்வாறான விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். நம்ம எவ்வளோ நேரம் காத்திருந்தாலுமே ஒரு விஷயம் நமக்கு நடக்காது. ஆனால் சும்மா நம்ம ஒரு விஷயத்தை அதை நினைக்காமே நம்ம செல்வோம், திடீர்னு அது நடக்கும். அப்பேற்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்பாராத நேரத்தில் தான் நடக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணில் தென்பட்டால் அதை நம்ம நல்ல முறையில் எடுத்துக்கிட்டு நம்ம செய்கின்ற செயல்களில் நல்ல ஒரு எண்ணத்தோடு செயல்படணும். அதே போல் கெட்ட சகுனங்கள் காகம் நம்ம வீட்டில் இவ்வாறான விஷயங்கள் செய்துனா இது கெட்ட சகுனங்களாக கருதப்படும். உங்கள் வீட்டில் இருக்கும் பாத்திரம் போன்ற ஏதாவது ஒரு பொருளை காகம் கொண்டு செல்ல நேர்ந்தால் அது அவசகுனமாகும். உங்கள் வீட்டில் இருந்து கொண்டு காகம் சூரியனை பார்த்து கரைந்து கொண்டே இருந்துச்சு, அதாவது கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுவுமே அவசகுனம். நம்ம எவ்வளோ விரட்டியுமே காகம் செல்லாமல் சூரியனை பார்த்து அது கரைந்து கொண்டே இருந்ததுன்னா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரவிருக்கிறது அப்படிங்கிறதான். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம், இல்லை வீட்டில் ஏதாவது நல்லது நடைபெற்றாலுமே அதில் ஏதோ நமக்கு ஒரு அபசகுணம் ஏற்படும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். இது போன்ற விஷயங்கள் வீட்டில் நடைபெற உடனே பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் சிவந்த பொருட்கள், மலர்கள் என்ற எந்த வகையிலும் சிவப்பு நிறத்தில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து போட்டுச்சு, சிவப்பு நிற பொருட்களை ஏதாவது ஒன்று காகம் வந்து நம்ம வீட்டில் கொண்டு வந்து போச்சுன்னா நமக்கு நெருப்பால் ஏதோ ஒரு ஆபத்து வர இருக்கிறது என்பதையும் அது உணர்த்துகிறது தான். அதனால் அந்த விஷயத்தில் நெருப்பு கையாளும் போது அதுலேயுமே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வெளியில் சென்று கொண்டு இருக்கிறோம், அப்போ திடீர்னு காகமானது பார்த்தீங்கன்னா குறுக்கே பறந்து செல்லும். அதுவுமே நம்ம செல்கின்ற அந்த காரியம் நல்லபடியாக நடக்குமா இல்லாத எதுவும் பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிறத உணர்த்தும். அதாவது வலது புறத்திலிருந்து இடதுபுறம் பறந்து சென்றால் நமக்கு அது நன்மை அளிக்கும். அதாவது ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்ஸ் போகும்போது, அதே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் போகுதுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செல்லும் அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு காரிய நஷ்டம் நமக்கு ஏற்படும் என்று இந்த சகுனம் குறிக்கும். அதே போல் காகம் கரையும் திசைகள்லையும் அதற்குரிய பலன்களை நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் செல்லும் பொழுதும் சரி, ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, எந்த திசையிலிருந்து காகம் கரையுதோ அதை நம்ம கேட்குறோமோ அதன் மூலியமாக கூட நமக்கு பலன்கள் உண்டு. கிழக்கு திசை அரசு வழி ஆதரவு நமக்கு பெருகும், பொன்னாபரண சேர்க்கை நமக்கு உண்டாகும், நட்பு வட்டம் விரியும், நல்ல உணவு நமக்கு கிடைக்கும்.
தென்கிழக்கு திசையிலிருந்து காகம் கரைந்ததுன்னா தங்கத்தால் லாபம் நமக்கு பெருகும். வடக்கு திசையிலிருந்து அந்த சத்தமானது கிடைச்சுன்னா வாகனத்தால் லாபமும் வாகன சேர்க்கை நமக்கு உண்டாகும். வஸ்திரத்தால் லாபமும் புதிய வஸ்திர சேர்க்கையும் உண்டாகும். தென்மேற்கு திசையிலிருந்து நமக்கு காகம் கரையும் சவுண்டு வந்துச்சுன்னா தயிரால் லாபம், எண்ணெய் பொருட்களால் லாபம், உணவுப் பொருட்களால் லாபம் அல்லது உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மூலம் நமக்கு அதிர்ஷ்டம் பெருகும். மேற்கு திசையிலிருந்து காகம் கரைகிற சவுண்டு கேட்டுச்சுன்னா நெல் தானியத்தால் நமக்கு லாபம் உண்டாகும். முத்து பவளம் போன்றவற்றையாலும் நமக்கு லாபம் கிடைக்கும். கடலில் இருந்து கிடைக்கும் பொருட்களால் நமக்கு மேற்கு திசையிலிருந்து காகம் கரையும் பொழுது லாபம் கிடைக்கும். இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா காகத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல கெட்ட சகுனங்கள். இதை முறைப்படி தெரிஞ்சுக்கிட்டு காகம் நமக்கு உணர்த்தும் பொழுது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காகத்திற்கு நம்ம எவ்வாறு உணவு வைக்கணும், அதன் மூலியமாக கிடைக்கின்ற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். காகத்திற்கு மட்டுமல்ல, பொதுவாக எந்த ஒரு பறவைக்குமே எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே அறிந்து கொள்ளும் தன்மை இருக்கின்றது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள், ஏதாவது இயற்கை சம்மந்தப்பட்டமான பேரழிவுகள் ஏற்படுதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜீவராசி கூட இருக்காது, வாயில்லா ஜீவராசிகள். அது அனைத்திற்குமே பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகள், காலநிலைகள் மாற்றம் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் உண்டு. மனிதர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அது இது பண்ண தெரியாது. ஆனால் ஜீவராசிகளுக்கு அது முன்கூட்டியே அறிந்து எங்கு சென்றால் அது பத்திரமாக இருக்க முடியுமோ அங்கு சென்று விடும். பெரும்பாலும் இயற்கை சீற்றங்களை பார்த்தீங்கன்னா விலங்குகள் அவ்வளோவா இறந்து போகாது. மனிதர்கள் தான் பார்த்தீங்கன்னா நாம் தான் அதை டக்குன்னு கணிக்க முடியாமல் இறந்து போய் விடுவார்கள். மனிதர்களுக்கு எதிர்காலத்தில் வரும் ஆபத்துகள் இவைகளை பறவைகள் தங்களுடைய பாஷையிலேயே சத்தம் போட்டு வெளிப்படுத்தும். அந்த வரிசையில் காகத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் காகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இது நாம் எல்லோரும் அறிந்தது தான். காகம் நம்மளுடைய முன்னோர்கள் வழியாக நம்ம வைக்கின்ற அந்த சாப்பாட்டை சாப்பிடும் அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட காகம் சனீஸ்வரனின் வாகனமாகவும் யமலோகத்தின் வாயிலில் இரு பக்கங்களையும் காகம் இருப்பதாக சாஸ்திரம் சொல்கின்றது. இவ்வளவு சிறப்புடைய பறவையாக காகம் திகழ்வதனால தான் அதை நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் சரி, இறைவன்களோடு நெருங்கிய தொடர்பு உண்டு அப்படிங்கிறதும் ஐதீகம். அதனால் காகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு உணவளிக்கும் பொழுது நமக்கு வரவிருக்கின்ற இந்த ஆபத்துகளையுமே நமக்கு முன்கூட்டி உணர்த்திவிடும் அப்படிங்கிறதான். நம்ம சில டைம் காகத்திற்கு உணவு வைக்கலைனாலும் நம்ம அதற்கு வைக்காமல் நல்ல நன்மைகளை செய்து கொண்டு வாழ்க்கையில் வந்து கொண்டு இருப்போம். அதாவது மனிதர்களுக்கு உணவளித்து கொண்டு வேறு உயிர்களுக்கு உணவளித்து கொண்டு இருப்போம். இதன் காரணமாக கூட காகத்திற்கு நீங்கள் உணவே வைக்கலைன்னா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காகம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அந்த ஆபத்தான விஷயங்களை உணர்த்த தான் செய்யும். இப்போ உள்ள காலகட்டத்தில் இவ்வாறான சகுனங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கு காரணம் எல்லா பழக்க வழக்கங்களும் தீமையில் போகிறதுக்காக தான். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மனிதனுமே ஒரு தூய எண்ணத்தோடு இருப்பது கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஆசைகள், பொறாமைகள், வேற்றுமை எல்லாமே நிறைந்திருப்பதனால எந்த ஒரு உயிரினமோ மனிதனிடம் நெருங்கி பழகும் பொழுது பார்த்தீங்கன்னா சில பேரிடம் மட்டும் அந்த நெருங்கிய அன்பான குணத்தோடு பழகும். எல்லா பேரிடமும் அந்த சகுனங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. காரணம் மாறி வரும் அந்த சூழ்நிலைக்காகத்தான். அதனால் இப்போ இருக்கின்ற இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவு நம்ம நல்ல முறையில் நேர்மையாக வாழ்ந்து கொண்டு வாயில்லா ஜீவன்களுக்கு முழு மனதோடு நம்ம உணவளிக்கும் போது தான் அந்த நன்மைகளானது நமக்கு சேரும் அப்படிங்கிறது. எந்த ஒரு ஜீவராசிக்குமே, காகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலுமே நம்ம சாப்பாடு வைக்கும்போது அதுக்கு கணக்கு பார்க்கக்கூடாது. தினம் தினம் காகத்திற்கு சாப்பாடு வைங்க. எந்த நேரத்தில் நம்ம எப்படி வைத்தாலும் அது தவறு கிடையாது. ஆனால் காலையில் நீங்கள் சாப்பிடுவதற்கு முன்பாக காகத்திற்கு சாப்பாடு வைப்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்லது. சாதத்தில் எச்சிப்படுவதற்கு முன்பாகவே நம்ம வீட்டில் சமைத்த அந்த உணவை காகத்திற்கு வைப்பது நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்டதற்கு சமமாக இருக்கும். அவர்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்து இதை செய்வதனால பல வழிகளில் நமக்கு அவர்கள் நன்மை விளைவிப்பார்கள் அப்படிங்கிறது தான். தினமும் வைக்க முடியாதவர்களாக இருந்தாலுமே மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை திதி, பௌர்ணமி திதி, அஷ்டமி திதி, நீங்கள் பிறந்த கிழமைகள் அப்படின்னு இருக்கும்ல, அந்த தேதிகளையாவது நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தேடி கொடுக்கும். காகமானது பார்த்திங்கன்னா தானாக போய் கூட்டமாக சென்று பார்த்திங்கன்னா எச்சில் உணவுகள், அதாவது இலைகளில் எடுத்து போட்டது,
அதெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பலாக ஒரு இடத்துல நம்ம சேமிச்சிருப்போம். அதை போய் அது தானாக எடுத்து அந்த அசைவ உணவுகளாக இருந்தாலும் எந்த ஒரு எச்சி உணவுகளாக இருந்தாலும் அதுவே தானாக போய் சாப்பிடுதுன்னா அது வேறு. நாம் வைக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா காகத்திற்கு இவ்வாறான கெட்டுப்போன உணவுகளையோ இல்லை அசைவம் சார்ந்த உணவுகளையோ எதையுமே நம்ம வைக்கக்கூடாது. இப்படி எல்லாவற்றையுமே காகம் தானாக தேடி போய் சாப்பிடுவது தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நாம் சாப்பிட்ட முடிந்த பிறகு நம்ம வீட்டில் அந்த தட்டில் மீதம் இருக்க எச்சியில் கொண்டு போய் காகத்திற்கு வைக்கக்கூடாது. அது நம்ம காகத்திற்கு செய்கின்ற ஒரு பாவம், நம்மளுடைய முன்னோர்களை அவமதிப்பதற்கான ஒரு செயல் அப்படின்னு கருதப்படுகிறது. நம்ம சாப்பிட்ட மீத உணவுகளை பார்த்திங்கன்னா நாய்களுக்கு வைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். சாப்பிட்ட மீதம் உள்ள உணவுகள் நல்லா நோட் பண்ணணும். நம்ம ஏளனமாக அதை சாப்பாட்டை அவமதித்து அந்த சாப்பாட்டை கொண்டு போய் எந்த ஒரு உயிருக்கும் வைக்கக்கூடாது. அது சாப்பாட்டிற்கும் நம்ம செய்கின்றது ஒரு துரோகம் மாதிரி. அதனால் நமக்கு சாப்பாட்டில் கடைசி காலத்தில் நம்ம கஷ்டப்பட வேண்டிய கூட சூழ்நிலை ஏற்படும். நாய்களை பயிரோர்களாக நம்ம பார்த்தாலும் சாப்பிட்ட மீதம் உள்ள உணவுகளை நாய்க்கு வைக்கலாம். அதை நம்ம சாப்பிட்டு கொண்டு இருந்தாலுமே அதை ஒரு ஓரமாக இவ்வளோ சாப்பிட முடியாமல் தெரிஞ்சிச்சுன்னா அதை முதல்ல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த உணவை பார்த்திங்கன்னா நாய்களுக்கு நம்ம வைக்கலாம். நம்முடைய முன்னோர்களும் பின்பற்றி வந்தார்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்தான். இது ஒன்று. காகத்திற்கு பார்த்திங்கன்னா நம்ம சமைத்த உணவை தான் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. அதாவது மிக்சர், பிஸ்கட்டு அல்லது வேறு ஏதாவது உணவுப் பொருட்கள் இப்படி நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் நல்லதாக பார்த்து வைக்கணும். இந்த நம்ம குழந்தைகள் சாப்பிடுவது அந்த மாதிரியானது கிடையாது. சாப்பாட்டில் அந்த ஸ்நாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம வைப்பது மிகவும் நல்லது. தினம் தினம் காலையில் எழுந்த உடனே அந்த பொருளை காகத்திற்கு போடும் வழக்கத்தை நம்ம வைத்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்டு ஜன்னல் பக்கத்தில் எங்கிட்டாவது கேப் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வைக்கலாம். இல்லை மாடியில் கொண்டு போய் கூட வைக்கலாம். காகத்தை தவிர மற்ற உயிரினங்களும் அந்த சாப்பாட்டை சாப்பிடும்போது நம் குடும்பத்திற்கு கோடான கோடி நன்மையும் புண்ணியமும் வந்து சேரும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதுவும் பறவைகள் அதிகாலையில் 6 மணிக்கு முன்பு எழுந்து இறை தேடும் அந்த சமயத்தில் அதன் பசியார உங்களால் கைகளில் இறை போட்டால் கோடி புண்ணியங்க அப்படிங்கிறது தான். அதே போல் காகத்திற்கு தாளிக்காத தயிர் சாதம் வரும், ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதையுமே வைக்கலாம். அந்த தயிர் சாதத்தில் கொஞ்சம் எள் சேர்த்து அமாவாசை தினத்தில் வைத்தால் நம்முடைய பித்ருக்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நன்மைக்காகத்தான். குதர்க்கமாக பேசுபவர்களுக்கு ஆன்மீகமும் இல்லை, சாஸ்திரமும் இல்லை. ஏன், எதுக்கு, இதை இப்படி ஏன் பண்ணணும், இதில் என்ன கிடைக்க போகுது அப்படி இப்படின்னு வீண்டா விவாதங்களை ஏற்படுத்துவாங்க. சில பேர் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க, ஆனால் வாழ்க்கையில் நல்லா தான் இருப்பாங்க. அது அவர்களுடைய கர்மவினை, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன் நாங்கள் இதெல்லாம் பண்ணலை, நாங்கள் நல்லா தானே இருக்கோம் அப்படின்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்டு கொண்டு இருந்தோம்னா நம்ம செய்கின்ற விஷயங்களை கவனம் செலுத்த முடியாது. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே மேல் சொன்ன இந்த பரிகாரத்தை பின்பற்றி பலன் பெறலாம் அப்படிங்கிறதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதனால் வேண்டா விவாதத்தை தவிர்த்து நம்மளுடைய முன்னோர்கள் வழியை பின்பற்றிய விஷயங்களை நம்ம பின்பற்றுவது நல்லதான். இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த பதிவினை தொடர்ந்து கேட்பதற்கு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.